ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பாட்டில் வச்சு தான் ஒரு பெயிண்டிங் ஐடியா வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு A4 ஷீட் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த A4 ஷீட்டில் தான் வந்து பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த A4 ஷீட்டை வந்து நான் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டினதுக்கப்புறமா இது வந்து நம்ம வால் டெக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ராயிங் புக்கெலாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ட்ராயிங் புக்லேயே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நான் அந்த A4 ஷீட்டில் வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நான் A4 ஷீட்டில் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம அட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபெவிகாலை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நான் அப்படியே வந்து அந்த A4 ஷீட் மேலே வந்து நான் அப்படியே வந்து வச்சு ஒட்டிக்க போகிறேன். முன்னாடி திருப்பி பாருங்கள். எதனா வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா இப்போயே வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கேன்வாஸ் போர்டாவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டைக்கெலாம் வந்து ஒட்டும் இல்லையா, நம்ம நோட்ஸுக்கெலாம் வந்து அட்டை போடும்போது நம்ம சைடில் ஸ்டாப்லர் அடிப்போம் இல்லையா, அதுக்கு பதில் நான் இந்த மாதிரி செலோ டேப் வந்து அடிச்சுக்கிறேன். 4 பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிட்டு செலோ டேப் வந்து போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த போர்டு வந்து. A4 ஷீட்டில் வந்து டைரெக்டாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிட்டு பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ட்ரீ வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இந்த கார்னர்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு ஒல்லியான ட்ரீ வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து நான் கலர் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து நான் அப்படியே கொடுத்துட்டு வர போகிறேன். நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீ வந்து இமேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ட்ரீ வரைகிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். உங்களுக்கு இந்த ட்ரீ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரீ ஃபுல்லாக நான் பொறுமையாக வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கர் வச்சுருக்கீங்க, ஸ்கெட்ச் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த ஸ்கெட்சை வந்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். பிளாக் கலரில் பென் இருந்துச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்கெட்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூல்ஸ் போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்கெட்ச் வந்து வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு கூட ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு பெயிண்டிங்கே பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த பெயிண்டிங் வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதா வந்து இந்த பெயிண்டிங் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய குட்டீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு பெயிண்டிங் ஐடியா வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஒரு கமெண்ட் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு பாட்டில் கிராஃப்ட் வந்து போட்டிருப்போம். அவங்க வந்து அவங்களுடைய பேத்தி வந்து அதை வளர்த்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டீஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஈஸியான பெயிண்டிங் ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எதனா ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, அது பின்னாடி பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச மரத்தில் வந்து வச்சு இந்த எடுக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும். அந்த கிளையெல்லாம் வந்து பூ இருக்கிற மாதிரி கிடைக்கும். இது நல்லா வச்சு நீங்கள் வந்து எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே வச்சு எடுக்காமல் கொஞ்சம் வந்து அதை ஆட்டிகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி மட்டும் வைக்காமல் பக்கத்துலேயே வந்து நிறையா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். அடர்த்தியான பூலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒன்று வந்து வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதையே வந்து நிறையா வந்து வைக்கலாம். பக்கத்துலேயே வந்து வைக்கும்போது உங்களுக்கு நிறையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பாட்டிலில் நல்லா பெயிண்ட் வந்து ஒட்டினதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளைக்காக வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா கிளைக்குமே வந்து நீங்கள் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷ் அடித்து சும்மா வந்து டச்சப் மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பண்ணோம் இல்லையா, இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஷேப் மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வந்து கொஞ்சம் பண்ணி விட்டிங்க அப்படின்னா
இன்னுமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். அப்போ பார்க்க வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். எனக்கு வந்து அங்கங்கே மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துக்குலாம் மட்டும் நான் இந்த ப்ரஷ் வச்சு வந்து பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து ஒன்று தான் வந்து பண்ணேன். நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய இருக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து நிறையா வந்து பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கிடச்சிரும். இந்த பெயிண்டிங் ஐடியா வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பெயிண்டிங் ஐடியா வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பெயிண்டிங் ஐடியாவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.